ஹாய், நமஸ்தே. இன்னைக்கு வந்து எங்க ஊர் கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ரொம்ப மேகமூட்டமா இருக்கு. எப்போ மழை வருதுன்னே சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு வந்து எங்க வீட்ல வந்து சமையல் பார்த்தீங்கன்னா, சுண்டல் சாப்பாடு தான் செய்ய போறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி, சோம்பு, பட்டை, வெங்காயம், இன்னைக்கு கருவேப்பிலை இல்லைங்க, அதனால சேர்க்கல. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துட்டு வதக்கி விட்டு லாஸ்ட்டாக வந்து தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்போ வந்து தக்காளி வந்து குழைய வெந்து வருங்க. அதனால் உப்பு சேர்த்துட்டு பொடி பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், அப்புறம் சுண்டல் எல்லாமே சேர்த்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து அரிசி தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் சாப்பாடு ரெடி. சாப்பிட்டு எங்கள் தோட்டத்தில் வந்து புளி காய்ச்சிருந்துச்சுங்க. அதனால புளி எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் தோலெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். சரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புளி சுற்றில நறுக்கி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஒரு 10 மூட்டை இருக்குது. அதனால நான் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் புளி நறுக்கி வச்சிட்ருக்கேன். புளியில் வந்து உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து உரல்ல போட்டு தண்ணி தெளித்து இடித்து வச்சுப்பாங்க எங்கள் ஊர்லலாம். அப்போ அதை வந்து புழு பூச்சியெல்லாம் வர்றது ஒரு 3 மாதம் தாங்கும். அதாவது ஒரு 3 மாதத்துல ஒரு 3 வருஷம் கூட தாங்குங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால் நானும் சரி